வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைய இளைஞர்களின் பலவீனம் எது அப்படின்னு பார்க்கலாங்களா? என் பாஸ்கர் அவர்களின் கருணை. காலை பூஜை முடிந்து தன் அறையில் வந்து அமர்ந்தார் தொழிலதிபர் சக்கரவர்த்தி. நெற்றியில் விபூதியிட்டு லேசான முன்வலிக்கை, எதிரொலியின் மனோபாவத்தை எடைபோடும் கூர்மையான கண்கள், சுமாரான உயரம், மாநிறம், ஆனால் முகத்தின் கம்பீரம் பார்ப்பவரை வசீகரிக்கும். அவரின் உதவியாளன் குமார் பவ்யமாய் உள்ளே வந்தான். குட் மார்னிங் சார். எஸ் குமார், உங்களை பார்க்க ஒரு இளைஞர் வந்திருக்கார் சார், உங்களுக்கு சொந்தம்னு சொல்றார். ஓகே, வர சொல்லு. குமார் வெளியே சென்று அந்த இளைஞனை அழைத்து கொண்டு வந்தான். மோகன், நீயா? எப்போ வந்த? அப்பா எப்படி இருக்கார் என்று அன்பொழுக விசாரித்த சக்கரவர்த்தி, நீ என்ன பண்ற என்றார். படித்து முடிச்சு 2 வருஷம் ஆச்சு சார், வேலை கிடைக்கல. நீங்க சிபாரிசு கடிதம் கொடுத்தா உடனே கிடைச்சிரும் அப்படின்னாங்க, அதான் சார் வந்தேன். இந்த 2 வருஷமா என்ன செஞ்ச? சும்மா தான் சார் இருந்தேன், பேப்பரில் பார்த்து வேலைக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். குமாருக்கு அந்த இளைஞனை பார்க்க பரிதாபமா இருந்தது. முதலாளி நிச்சயம் உதவார் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள நினைச்சான். இதோ பாரு மோகன், இன்னும் முயற்சி பண்ணு, வேலை கிடைச்சிரும். என் சிபாரிசு கடிதத்துக்கெல்லாம் இப்ப மதிப்பு இல்லப்பா என்று தட்டி கழித்தவரை வியப்புடன் பார்த்தான் குமார். இளைஞனின் நிலை இரக்கம்படும்படி இருந்தது. ஆனால் முதலாளி மனம் இலகவில்லையே, ஏன் அப்படி என்று தன் மனசுக்குள்ளேயே நினைத்து கொண்டான். அடுத்த நாள் இன்னொரு இளைஞன் உள்ளே வந்தான். பிரகாஷ் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். சொல்லு பிரகாஷ். சார், 12ஆம் வகுப்பு படிச்சதுக்கு அப்புறம் என்னால் படிப்பை தொடர முடியல. வீட்டு பொருளாதாரம் அப்படி. ஆட்டோமொபைல் கடையில் வேலை பார்க்குறேன். அவங்க கொடுக்குற சம்பளம் போதலை. ஆனால் இந்த 3 வருஷத்துல தொழிலை கற்றுக்கிட்டேன் சார். இப்போ சொந்தமாக சின்ன அளவுல நானே கடை நடத்தலாம்னு பிரியப்படுறேன். ஓ, நல்ல விஷயமே. ஆனா என்னை நம்பிக்கை யாரும் பணம் கொடுக்கவோ கடன் கொடுக்கவோ முன்ன வர மாட்டாங்க சார். நீங்க பார்த்து கொஞ்சம் உதவினா நான் முன்னுக்கு வந்துடுவேன். அவனிடம் 2-3 கேள்விகள் கேட்டார் சக்கரவர்த்தி. எவ்வளவு பணம் ஆகும்னு நினைக்கிற கடை ஆரம்பிக்க? 30,000 ஆகும் சார். என்னிட்ட இருந்து எவ்வளவு எதிர்பார்க்குற? 10,000 சார். அப்போ மீதி? எனக்காக நீங்க ஜாமீன் கையெழுத்து போட்டா வங்கியில 20,000 கடன் கொடுக்கறதா சொன்னாங்க சார். என் உழைப்பு மூலயமா மாசம் நானே அடைச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்னான். குட் என்றார் சக்கரவர்த்தி திருப்தியாய். நன்றி சொல்லிவிட்டு பிரகாஷ் வெளியே சென்றான் முகமலர்ச்சியுடன். என்ன குமார், ஏதோ கேட்க ஆசைப்படுற போலிருக்கே என்றவரை திகைப்புடன் பார்த்தான் குமார். தன் மனசை கூட படிச்சு விட்டாரே அப்படின்னு. ஆமா சார், ஒரு சந்தேகம். சந்தேகமா? அதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்திக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு சொல்றார். நீங்க பிரகாஷுக்கு உதவினது சரிதான். ஆனா அதுக்கு முன்னாடி வேலைக்கு சிபாரிசு கடிதம் கேட்டு வந்தாரே உங்க சொந்தக்கார இளைஞர் ஒருவர், அவருக்கு ஏன் உதவ மறுத்துட்டீங்க? பிரகாஷுக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும்தான் போடணும், 10,000 பணமும் தரணும். ஆனா அவருக்கு வெறும் கடிதம் தானே தரணும் என்றவரை புன்னகையுடன் பார்த்து நகைச்சுவையாக சிரித்தார் சக்கரவர்த்தி. பிரகாஷுக்கும் மோகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு குமார். என்ன சார் அது? 2 வருஷமா வேலை கிடைக்கலன்னு மோகன் சொன்னான் இல்லையா? ஆமா சார். ஆனா இந்த 2 வருஷமா என்ன செஞ்சேன்னு கேட்டதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்? வேலை தேடிக்கிட்டு இருந்ததா சொன்னான். கரெக்ட். அவன் விரும்புறது உழைப்ப இல்ல, சட்டக்காலரில் கரைபடாத வேலை, நல்ல சம்பளம், சோம்பேறித்தனமான வாழ்க்கை. இந்த 2 வருஷமா வீட்டுல உட்காந்து சாப்பிட்டதுக்கு நடுவுல அவன் வேற ஏதாவது தொழிலை கத்துக்கிட்டு இருக்கலாமே. உழைக்க தயங்குறானே. ஏன் தயங்குறான்? உழைக்க தயங்குற வரட்டு கௌரவம் பிடித்தவன். இதுதான் நம்ம நாட்டு இளைஞர்களோட பெரிய பலவீனம், புரியுதா அப்படின்னு சொன்னார். தலையாட்டினான் குமார். ஆனால் பிரகாஷோட பேச்சுல முன்னேற்றத்துக்கு ஆவல் இருக்கு, உழைக்கணுங்கிற வெறி இருக்கு. அவன் 30,000 உதவியா கேட்காம 10,000 மட்டும் கேட்டதுல இருந்து தெரியுது அவனோட நம்பிக்கையும் உழைப்பில் இருக்கிற ஆர்வமும். அதனால்தான் பிரகாஷுக்கு உதவினேன், அவனுக்கு மறுத்தேன். நாம செய்யற உதவி யாரையும் சோம்பேறாக்கிட கூடாது பாரு, அதனால்தான் என்றவரை ஆமோதிப்புடனும் மதிப்புடன் பார்த்தான் குமார். நன்றி நண்பர்களே.